செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். விஜய் இஸ் அனதர் எம்ஜிஆர். அதான் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன். எடப்பாடியே வந்துட்டு ஆளை கூட்டத்தை செஞ்சாரு, நீங்க ரசிகரை கூட்டத்தை செஞ்சீங்க. இது தன்னெழுச்சியான கூட்டம். விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை இதை நான் ரிவீல் பண்றேன். ஏன்னா உடைச்சாதான் எல்லாமே சரி கொண்டு வரும். விஜய் சீமான் அவர்கள் தான் விஜயை வரவேற்றாரு. பாத்தீங்க அப்படின்னா சீமான் தான் விஜயை புரி வச்சு பொல பொலன்னு பழக்க போறாரு. அவங்க சீமானை கண்டுக்கிறதே இல்லையே. ஏங்க இதெல்லாம் தமாஷுங்க. அதே தான் திமுக செய்து யாருக்கும் உங்களை குறிப்பிடவே இல்லை. ஆனா எங்களுதான் அப்படி உனக்கு எழுதி கொடுக்குறவன் உன்னோடைய ஃப்ரெண்டு, அவனுக்கும் ஃப்ரெண்டு, இவ்வளவுதான். வேற என்ன இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அண்ணான்றியா கடமை கண்டியும் கட்டுப்பாடு. அவர் சொன்னா எதை வேணாலும் செய்வாங்க. ஆனா ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா சரி. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களினுடைய முதல் சுற்றுப்பயணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக திருச்சி, அரியலூர் அதை கவர் பண்றப்பயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அவரை பார்த்திருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வரைக்குமே வந்து பல மணி நேரம், 6 மணி நேரத்திற்கு மேலாக, ஒரு 5 கிலோமீட்டருக்கு 6 மணி நேரம் டைம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்துல நீந்தி வந்திருக்காரு. இந்த கூட்டம் ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு புறம் எடப்பாடியினுடைய இந்த சுற்றுப்பயணம், 100 நாள் சுற்றுப்பயணம், அதை ஒரு நாள்லயே முறியடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இது ரெண்டுமே வந்துட்டு என்னன்னா வடிகட்டின பொய். நல்லா நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் அதனால தான் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணேன். இப்போ விஜய்க்கு வந்துட்டு ரோட் ஷோக்கு வந்துட்டு அனுமதி தரல, அதை அப்படியே அவர் பண்ணிட்டாரு. இப்போ விமான நிலையத்துக்கு வந்தார், விமான நிலையத்தில் கூட்டம் சேர்ந்துருந்தாங்க. அது ஒரு 2000-3000 பேர் சேர்ந்துருந்தாங்க. அது எல்லாரும் தொலைக்காட்சியில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வந்து சல்லுன்னு வெளில வந்துடல. அவர் அப்படியே மெதுவாக நவுத்திட்டு வர்றாரு. ஸோ அவங்க எல்லாம் உள்ளே வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு விஜய் வந்த ஒரு இடமும் பின்னாடி ஒரு கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அவர் கூடவே சைட்லையும் பின்னாடியும் அந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய வாகனத்துக்கு முன்னாடி, அவர் பஸ்ஸில் வந்தார் இல்லையா, அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று இருக்கும். அந்த காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் நடந்து வந்திருப்பாங்க. வெள்ளை போட்டுலாம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த காரை அவங்க நடந்துட்டு வர முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்டிஆர் ரோடு. விஜய் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கல்ல, இதை நான் சொன்னது நீங்கள் நல்லா ரீகலெக்ட் பண்ணுங்க. அந்த காரை வேகமாக போக சொல்லிட்டு விஜய் தாராளமாக போயிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. திட்டமிட்டு அவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, அப்படியே போய் சேர்றதுக்கு வந்துட்டு பல மணி நேரங்கள் ஆச்சு. இப்போ எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் பயணமாக அவர் மதுரை போய் சேரும்போது அவர் காத்தாலேயே போயிட்டு சேர வேண்டியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு தான், மறுநாள் நைட்டு தான் போய் சேர்ந்தார். அந்த ட்ரெயின்லேயே நிறுத்தி இது பண்ணிட்டாங்க. ரயில்வே அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க, ஐயா ட்ரெயின் பத்திரமா கொண்டாந்து சேர்த்துட்டீங்களா, போகிறோம், அது எப்போ வேணாலும் வரட்டும் அப்படின்ட்டு. அதனால போச்சு. அந்த இது இவங்க வந்துட்டு இமிடியேட் பண்ண பார்க்குறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இதை வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்துட்டு கடைசி வரைக்கும் நான் இமைக்காமல் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விஜய் வராரு, இன்னொரு ரோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது, ரைட்டுங்களா. மீடியமில் நிற்கிறாங்க. இந்தாண்ட சைடு இருக்கு இல்லையா, ரோடு சைடு, அதில் வந்துட்டு நிற்கிறாங்க மக்கள். மக்கள்னா யார்? வெறும் இளைஞர்கள் தான் மக்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்ன மாதிரி பெண்கள். இப்போ ஒரு தொலைக்காட்சியில் என்ன போடுறாங்க, பொதுமக்களினுடைய அன்பு மழையில் நனைந்து கொண்டு வருகிறார் அப்படிலாம் சொல்லிட்டு புழுவுனாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உண்மையில் என்னன்னா ரசிகர் கூட்டம் அங்கேருந்து அதே கூட்டத்தை அந்த 5-6 பேர் உருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். இவர் எங்கே கூட்டம் இருந்தது அப்படின்னோம்னா, அந்த மரக்கடை கூட்டம் இருக்கு இல்லையா, கூட்டம் நடத்துகிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா காத்தாலத்து நல்லா கூட்டியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல கூட்டம் இருந்தது. அதுவும் பியோர ரசிகர்கள் தான். அந்த இடத்துல இந்த கடைகள்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. எந்த இடத்துலையும் பொதுமக்களே இல்லை. காரணம் என்ன? ஒன்று, எல்லாரும் டிவியை பார்த்துக்குறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு வரமாட்டாங்க. 2வது, விஜய் கிட்ட இருந்துட்டு ஒரு அரசியலை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு எப்பொழுதுமே இருந்ததில்லை. இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். விஜயனுடைய அரசியல்னா அது குற்றச்சாட்டு அரசியல். எது எடப்பாடி பழனிசாமி டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறாரோ, திமுக அரசு இதை செய்யல, திமுக அரசு வாக்குறுதியில் தவறிடுச்சு, திமுக அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதையே தான் விஜயும் சொன்னார். ஸோ விஜயில் எதுவுமே புதுமை கிடையாது, ரைட்டுங்களா.
மூணாவது விஷயம், இது எடப்பாடியினுடைய ஏதோ ஒரே நாளில் உடைச்சிருச்சு அப்படின்னா அப்பட்டமான பொய். எடப்பாடியே வந்துட்டு ஆளை கூட்டிட்டு வந்து செஞ்சாரு, நீங்க ரசிகரை கூட்டு வந்து செஞ்சீங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். இது தன்னெழுச்சியான கூட்டம் இல்லையா? இவங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்குல்ல ஐயா, உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, இவருடைய ரசிகர்கள் எல்லாம் இவர் ஓட்டு போட போறாங்க, அவ்வளவுதான். இவருடைய ரசிகர்கள் வந்துட்டு விஜய் மேல ஒரு அபிமானம் இருக்கு, அதை போடுவாங்க, அவ்வளவுதான். அதை ஒரு தக்க வச்சுக்கிறணும், அதுக்கும் போராடணும், அவ்வளவுதான். இதை தாண்டி அந்த ரசிகர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்குவார். ஆனா அதற்கான எந்த இதுவுமே கிடையாது, எதையுமே அவர் சொல்லலை. அவர் சொல்றதுல நீங்க அதை செய்ய நினைச்சீங்க, செய்யல, இப்படி உத்தரவாதம் கொடுத்தீங்க, உத்தரவாதம் இல்லை, ஏன் பொய் சொல்றீங்க, ஏன் மனசாட்சி படி நினைக்க, வசைதான், த்ரோட்டு வசைதான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் உடனே இல்லை. உடனே இதை வந்துட்டு அடுத்து சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அரியலூர்ல போயிட்டு அதை பேசுறாரு, ரைட்டுங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா விஜய்க்கு அப்படி எதுவுமே கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், விஜய் வெளியில வந்துட்டதுல இருந்துட்டு அது மாதிரி நடக்குது. அப்படி மெட்ராஸ்ல வந்துட்டு 3 முறை அவர் வெளில வந்தார், ரைட்டுங்களா? ஒன்று போராட்டத்துக்கு வந்தார், அம்பேத்கருக்கு வந்தார், இந்த மாதிரி ஒரு 3 அக்கேஷன் வந்தார். எப்பயாவது கும்பல் சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? சென்னை ஒரு பெருநகரம், ஏங்க இங்க மட்டும் விஜய் ரசிகன் இல்லவே இல்லையா? இங்கேருந்து நேராக சென்னை ட்ரேடு சென்டருக்கு நீங்க போனீங்க இல்லையா? எதுல போனீங்க? அந்த வேன்ல தானே போனீங்க. சரி, பரந்தூர் நீங்க போனீங்களே, ஓப்பன் வேன்ல தானே போனீங்க. ரோட்ல யாராவது இருந்தாங்க? நல்லா சொல்லுங்க. சென்னை கிடையாது, அது காஞ்சிபுரம் மாவட்டம், இதுதாங்க. ரோட்ல யாராவது பாத்தீங்களா? ஆனா விஜய் எதிர்பார்த்தது அதுதான். அதெல்லாம் எதுவும் நடக்கல. விஜய் உள்ளபடியே வரணும் அப்படின்னோம்னா முன்னாள் நைட்டே அங்க போயிட்டு இறங்கிட்டு அந்த பேருந்துங்க வரைச்சி வச்சுட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டு இவர் உள்ள வந்துட்டு இருக்கலாம், புரியுதுங்களா? ஒரு அரை மணி நேரம் முன்னாடியோ வந்துட்டு மற்றவங்கள கூட பேச விட்டுருக்கலாம், ஒன்றும் போலீஸ் ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. ஆனால் அவர் எதுவுமே செய்யலை. அவருடைய நோக்கம் என்னன்னா இப்படி ஒன்று காட்டணும். எல்லாம் திட்டமிட்டதுங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீ பிளான்டு, வேறு எதுவுமே கிடையாது. 6 கிலோமீட்டர் தாராளமாக போயிட்டு இருக்கலாம். 6 கிலோமீட்டர் 6 மணி நேரம் ஆனது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அந்த ஊடகங்கள்லாம் பேசுறாங்களா இல்லையா? இந்த ஊடகவியலாளர்களுக்கு எதுவுமே தெரியாதா? இப்படியெல்லாம் காத்திருந்து பார்க்கக்கூடிய, அதாவது விஜய் இஸ் அனதர் எம்ஜிஆர், அதான் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன். விஜய் இன்னொரு எம்ஜிஆர் பாருங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே உருட்டிக்கிட்டே போனாங்க இல்லை சேர்த்த ஜனங்களை. அந்த ஜனங்க பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க. இவ்வளவுதான் நடந்துச்சு. இதுல ஆட்சியில் இருக்கக்கூடிய இல்ல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் விஜயை பார்த்து நம்மளுடைய ஓட்டு வாங்கி போயிடுமான்னு கவலைப்படலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவங்க ஒரு பிரதான கட்சியாக இப்ப அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. ஆனால் சீமான் பேசுகிற போது அதிகமாக திமுக அதிமுகவை தாண்டி விஜய் விமர்சிப்பது பார்க்க முடியுது. அந்த அதுக்கான காரணம் என்ன? இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. நான் முதல்ல ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்துட்டு எதிர்கட்சிகளான திமுக அதிமுக, நீங்க ஒன்னு ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. விஜய் நோ கட்சி, இந்த ரேங்க்ல அவர் கிடையாது. திட்ட தெளிவா சொல்றேன். அதுவும் இந்த 3 இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இது பார்த்துட்டு உடனே எனக்கு அந்த புத்தக வெளியீட்டு, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு எடுத்துட்டீங்களா, அதோட போச்சு விஜயனுடைய பேச்சு கீச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் டயலாக்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தான். சிங்கம் குகையில தான் இருக்கும் அப்படின்றதுல இருந்துட்டு எல்லாம் எழுதி கொடுத்து பேசப்படுறது தான். அதனால எதுவுமே இல்லை. அதனால இவருடைய அரசியல் அப்படின்றது எந்த இடத்துலையும் இவங்க 2 பேரையும் அச்சுறுத்த போவதே கிடையாது. இன்னைக்கு இல்லை, இனி வரும் எதிர்காலத்திலையும் விஜயனுடைய அரசியல் திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்க போவதே இல்லை. அதே மாதிரி அதிமுகவுக்கு. காரணம் என்னன்னா, இது நீண்ட கால கட்சிகள், 2 கட்சிகள்லையும் ஆட்சியில இருந்து நிரூபிச்சிட்டவங்க. இப்போ ஒரு வாக்குறுதியை வந்துட்டு எடப்பாடி சொன்னாலும் சரி, ஸ்டாலின் சொன்னாலும் சரி, ஜனங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்ற அசஸ்மெண்ட் அவங்களுக்கு தெரியும். விஜய் எப்படி அசஸ் பண்ணுவாங்க? மக்களுக்கு வந்துட்டு ஒன்று தெரியுங்க, அதாவது மொசல் பிடிக்கிற நாய் என்னுடைய முகரையை பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த 77 எம்ஜிஆர் அப்படின்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆருக்கு பின்னாடி இருந்த அரசியல் ரொம்ப பெருசுங்க. எம்ஜிஆர் கூட இருந்த அரசியல்வாதிகள் ரொம்ப பெரியவங்க. 40-50 பேர் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. சரி, கமிங் டு சீமான். சீமான் ஏன் எதிர்க்கிறாருன்னா, சீமான் வந்துட்டு ஒரு ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபி, ஆன்டி அதிமுக, ஆன்டி காங்கிரஸ், முடிஞ்சு போச்சு. செப்பரேட் ஓட்டு பேங்க். என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் வந்ததுல இருந்துட்டு ஊடகத்துல ஒரு பிரிவினர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜயனுடைய சீமானுடைய நாம் தமிழர் ஓட்டு அப்படியே விஜய்க்கு போயிடும். சிலதெல்லாம் இவங்க அதாவது
சீமானுடைய ஓட்டு அப்படியே போயிடும், சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு போயிடும். அடுத்தபடி என்ன சொன்னாங்கன்னா எஸ்சி ஓட்டு எல்லாம் அப்படியே போயிடும். இது மூணுத்தையும் சொன்னாங்க. இது என்ன அப்படின்னம்னா விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை. இதை நான் இன்னைக்கு ரிவீல் பண்றேன், ஏன்னா உடைச்சாதான் எல்லாமே சரிப்பட்டு வரும். என்னோட அவர் நடத்திய முதல் சந்திப்பிலே அவர் சொன்னது என்னன்னா, சார் தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றி தோல்வியை ஆட்சியை நிர்ணயிக்கிறதே வந்துட்டு டிசிஎம் தான் சார். டிசிஎம்னா யாரு? தலித்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ், தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம், அதான் அவர் டிசிஎம்ன்றாரு. நான் அப்பவே கேட்டேன், அப்போ இந்த ஓபிசி ஓட்டு பேங்க் என்னாச்சு, மற்றவங்களாம் என்னாச்சு அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார், இவங்க தான் சார் நிர்ணயிப்பாங்க. சரி, இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியலோட தான் விட்டுட்டேன். அதே தான் வெளியிலையும் இவங்க வந்துட்டு திட்டமிட்டு சொல்றாங்க. அவங்க முதல்ல சொன்னது என்னது, நாம் தமிழருடைய ஓட்டு தாண்ட வந்துடும். நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட நீங்க போய் பேசுங்க, விஜய் ரசிகர்கிட்ட நீங்க போய் பேசுங்க, யாருக்கு அரசியல் நல்லா தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி தமிழ் பாருங்க, சீமான்ல முக்கால்வாசி இருப்பாங்க அரசியல்ல, செம்மையா பேசுவாங்க, தமிழ் தேசியத்தை பேசுவாங்க, திராவிடத்துக்கு எதிராக பேசுவாங்க, தமிழ்நாட்டினுடைய நலனை பத்தி பேசுவாங்க, வாழ்வுரிமையை பத்தி பேசுவாங்க, பொருளாதாரத்தை பத்தி பேசுவாங்க, ஓரளவுக்கு பொருளாதாரத்தை, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டை பத்தி பேசுவாங்க. விஜயினுடைய ரசிகர்கள் வேணாம், விஜய் கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்த 6 கேள்விகள், இது 6 கேள்விகள் கேட்கு, எதுவுமே தெரியாது, எழுதி தரேன், எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இல்ல அவங்க ஒரு 8 வருஷமா 10 வருஷமா உழைச்சிருக்காங்க. இல்ல, அரசியல் தெரிஞ்ச ஒரு அரசியல் விவரப்படுத்திக்கிட்ட ஒரு கும்பல், உள்ளபடியே அரசியல் ஆர்வம் உள்ள ஒரு கும்பல் தான் இளைஞர்கள் தான் சீமான் கிட்ட போனவங்க. அதனால சீமான் அவங்களை ஈஸியா தக்க வச்சுக்க முடிஞ்சது. சீமான் வந்துட்டு ஒரு திட்டவட்டமான ஒரு அரசியலுங்க. திட்டவட்டமான அரசியல் என்ன அப்படின்னா, நான் இவங்களுக்கு எதிரானவன், நீ ஓட்டு போடு போடாத, நான் நாட்டுக்காக நிக்கிறேன், நாங்க நிற்போம், நாங்க பேசுவோம், நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிவான ஒரு அரசியலை முன்னெடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அவர் யாரையும் விட்டு வைக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக செருப்பு காட்டுற அளவுக்கு வந்துட்டு அவர் எதிர்த்துட்டாரு, அதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. திமுக அடிக்க போயிருக்காங்க, இவர் அது வேற. ஆனா இங்க கிளப்பி விட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓட்டு பேங்க் அந்தாண்ட போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி சீமான் அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் போதுமான அளவுக்கு இடம் தராதனால அந்த கட்சியிலேருந்து சில பலர் வெளில வந்தாங்க, நிர்வாகிகள்லாம் வெளில வந்தாங்க. ஆனா என்னோட தொடர்புல நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள யாருமே எழுதி வச்சுக்கோங்க, யாருமே விஜய் கிட்டே போல. கரெக்டாமா. யார்கிட்ட போனாங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கிட்ட போனாங்க. ஏன்னா அவங்க தமிழ் தேசிய கருத்துல இருக்கிறவங்க. அப்படியே ஷிஃப்ட் ஆகி தாண்ட போனாங்க. நாட்களுடைய பெயர்கள்லாம் கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னம்னா அப்படிதான் அவங்களால செயல்பட முடியும். வேறொரு கட்சிக்கு போனாங்கன்னா அவங்க தரையில தூக்கி போட்ட மீன் மாதிரி அவங்க செத்தே போடுவாங்க. இல்ல, அந்த வேல்முருகன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, விஜயை பார்த்து மாநில அரசும் மத்திய அரசும் அச்சப்படுகிறது. அது வேற கதை, அது வரலாம். மாநில அரசு வர மைய அரசு அச்சப்படுதாமா, அரசியல் புரிதல் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் வெளில வரும். நான் என்ன சொல்றேன்னா, ஸோ வேல்முருகன் கிட்ட போனாங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு வேல்முருகன் என்ன பண்றாரு ஏது அப்படின்றது அடுத்த கதை. இவங்க என்ன பண்ணாங்க, கிளப்பி விட்டது என்னன்னா இப்படி. இது வந்துட்டு எப்படின்னா அந்த மாநாடு, அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறமே கிளப்பி விட்ட உடனே சீமான் ஒரு எதிர்நிலை எடுக்கிறாரு. முதல்ல அவர் கொள்கையை சொன்னது, இவரை வந்துட்டு அவர் பாராட்டி பேசாம கத்திலாம் பேச வேண்டியதுலாம் சொல்லிட்டு சீமான விமர்சனம் பண்ணது எல்லாம் சேர்ந்துட்டு உன்னை ஒழிச்சிடறான் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இவர் மேல பாயிறாரு. அதுல அவருக்கு ஒண்ணு உண்டு, இந்த இளைஞர்கள் வந்துட்டு இப்ப விஜயனுடைய பேச்சு கேட்க போறான். இது வரைக்கும் அவன் ரசிகன், அவன் யார் பேச்சையும் கேட்டதில்லை, எந்த நியூஸ் சேனலையும் பார்த்ததில்லை. இதுக்கு மேல விஜய் தாவேக அரசியலா பார்க்க போறான். இதுதான் சீமானுக்கான ஓப்பனிங். இப்ப சீமான் என்ன பண்றாரு, இவனை டார்கெட் பண்றாரு, விஜயை டார்கெட் பண்றாரு. ஏன் டார்கெட் பண்றாருன்னா, அது அரசியலா நான் அரசியலா, நீ முடிவு எடுத்துக்கடா தமிழா அப்படின்ற இடத்துக்கு வர்றாரு. இதே சீமான் அவர்கள் தான் விஜய் வரவேற்றாரு, விஜயனுடைய அரசியல். ஆமாங்க, அதெல்லாம் விக்கிரவாண்டிக்கு முன்னாடி வரைக்கும். விக்கிரவாண்டி 27ஆம் தேதி போன அக்டோபர் நடக்குது, 26ஆம் தேதி வரைக்கும் தம்பி விஜய், 27ஆம் தேதி 7 மணிக்கு துரோகி விஜய் அப்படி வந்துட்டாரு. அது வரைக்கும் விஜய் வாழணும். 27ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் நடுரோட்ட நின்று லாரியில் அடிபட்டுருவாரு. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க 2 பேரும். இல்ல, கூட்டணிக்கு அவர் வரல, எனக்கு கீழே வரல அவரு அப்படின்றதான் சீமானுக்கு அவர்களுக்கு பிரச்சனையா? அது மட்டுமே இல்ல, கொள்கை ரீதியாக எடுத்தது. அதாவது இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு உடன்பாடு எதுவும் ஏற்பட்டிருக்குங்க. இவங்க 2 பேரும் பல முறை சந்திச்சு பேசுறதெல்லாம் உண்மை எல்லாமே. நான் விஜயை சந்திக்கும் போது கூட அவர் சீமான் மேல ரொம்ப மரியாதையோடையும் பற்றோடையும் பேசினார். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு உடன்படிக்கை எல்லாம் இருந்திருக்குது, புரியுதுங்களா? அதாவது மாநாட்டுக்கு பிறகும் சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் விஜய்க்கு வந்துட்டு அவர் மேல ஒரு மரியாதை இருந்தது. ஆனா
அவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை ஏதோ ஒன்று இருந்திருக்குது, ஒரு புரிதல் ஒன்று கொண்டாந்துருக்காங்க. இவன் நம்மளோட இருப்பான் அப்படின்னு நினைச்சாரு, அது இல்லை. ஸோ பாயிறாரு. இது ஒன்று. 2வது, இவங்க ஊடகங்கள் கிளப்பி விட்டாங்க பற்றி அப்படி மாறும் அப்படின்னு உடனே டார்கெட் பண்றாரு. அதுல ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னோம்னா, ஒரு டேர்ன் என்ன அப்படின்னோம்னா, இது ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அப்புறம் விஜய் மீதான அந்த தாக்குதல் வந்துட்டு 2 மடங்கு அதிகரிச்சது. அது ஒண்ணு அப்படி ஒண்ணு சொல்றாங்களே, அதாவது திமுகவின் மீதான எதிர்ப்பை தாண்டி விஜயின் மீதான எதிர்ப்பு வந்து இப்ப சீமான் அதிகமாக முன்னெடுக்கிறாரு. அவருக்கு ஓட்டு எங்க இருந்து பிடிக்க முடியும்? மீன் பிடிக்கணும், அற்ற குளத்து அரணியர் பறவை போறேன்னு கிடைக்காத இடத்துல அவர் போக வேண்டியது இல்லை. அவர் போற இடத்துல வேற ஒரு குட்டை, அதான் அந்த விஜயனுடைய குட்டை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சீமான் தான் விஜயை குறி வச்சு பொலன்னு பொழக்க போறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் மீண்டும் சொல்றேன். ஏன்னா அவருக்கு அங்கதான் கெயின் இருக்குது. அங்க அரசியல்னு பாக்குறவனெல்லாம் 1000 தானே சீமான்றா அப்படின்ட்டான முடிஞ்சு போச்சு. விஜய் ரசிகர்கள் அரசியல் படுத்தினா அவங்க சீமான் கிட்ட வந்துருவாங்க. ஆமா, விஜயால அரசியல் படுத்த முடியாது. விஜயால முடியவே முடியாது. விஜய் வெறும் குற்றச்சாட்டு அரசியல் தான். அதனால அவரால் அரசியலே பேச முடியாது. இல்ல, அந்த குற்றச்சாட்டு அந்த நெருக்கடியை எதிர்கட்சியாக உருவாக்க வேண்டியது அவசியம் தானே? இல்லைங்க, அது அவருக்கு சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜிங்க. அவரு இன்ன வரைக்கும் அண்ணா பத்தி பேசும்போது ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. அண்ணா ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீ சொல்லியிருக்காரு. அவரு வியூகத்தை வகுத்தார் அண்ணா. வியூக அரசியல் இவருக்கு. அந்த வியூகத்துல அவரு இவர் எதிரியா பாக்குறாரு. இன்னைக்கு ஒருத்தர் திமுகவை எதிர்க்கிறான் அப்படின்னோம்னா, திமுக எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துச்சு? பல முறை இருந்திருக்குது. நீ சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு, நீங்க சொல்லக்கூடிய ஊழல் கட்டச்சு ரொம்ப நாளா திமுக மேல இருக்கு, அண்ணா திமுக மேல இருக்கு. அப்புறம் நீங்க ஏன் டிஎம்கே கலர் போட்ட சைக்கிள்ல போயிட்டு 21 ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு உண்மையில திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எதுவுமே கிடையாது. ஆனா அது அவருடைய அரசியல் வியூகம், அவ்வளவுதான். அப்படியே திமுகவை எதிர்க்கிறதுல அவர் வந்துட்டு அக்கறை உடையவராக இருந்தாருன்னா, ஊழலை ஒழிக்கணும், சரிதானா, சுயநலத்தை ஒழிக்கணும், அப்புறம் வந்துட்டு வாரிசு அரசியலை ஒழிக்கணும் அப்படின்னோம்னா அவர் ராகுல் காந்தியை போய் பார்த்துருக்க கூடாத? ரைட்டா? இவர் வந்துட்டு உள்ளபடியே பாசிசத்துக்கு எதிரானவர் அப்படின்னோம்னா இவர் கோயம்புத்தூர்ல போயிட்டு மோடியை பார்த்துருக்க கூடாத? சரிதானா? மோடி அரசு கொடுக்குற ஒய் பிரிவு பாதுகாப்பை இவர் ஏற்றிருக்க கூடாத? அதனால விஜய் போற பாலிடிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ், மக்கள் அரசியல் கிடையாது. அந்த வியூகம் எடுபடாதா? இல்ல, மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கே கொஞ்சம் லேட்டா புரியும் போது மக்களுக்கு கொஞ்சம் லேட்டா புரியும். ஓ, நான் வந்துட்டு விஜய் யாரெல்லாம் சேர்த்துக்கிறாரு அந்த இடத்துல நான் முரண்பட்டேன். இவர் யாருக்கிட்ட பேசுறாரு, யாரை சேர்த்துக்கிறாரு அப்படின்ற இடத்துல நான் முரண்பட்டேன். சரி, இவர் இப்படிதான் போவார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 30ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு நான் கோடு கிடிச்சிட்டேன். மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாதுல்ல, ஏன் அளவுக்கு அனுபவிக்கவர்கள் கிடையாதுல்ல. ஆனா விஜயனுடைய அந்த அரசியல் பயிலரங்கத்தில் நான் போய் பேசுனேன்ல சேலம் ஆத்தூர்ல, நான் அவங்களுடைய அந்த நிர்வாகிகளோட பேசுனதுல பாத்தீங்கன்னா அவங்க அரசியல்ல விஜயை விட நல்லா தெளிவா இருக்காங்க. இப்போ சொல்றேன், 2 சொல்லியிருக்கேன், அவங்க தெளிவா இருக்காங்க. இல்லாட்டி அந்த இடத்துல நான் பேசுற பேச்சு எடுபட்டு இருக்காது. எடுபடாதுன்னு சொல்றாரு புசி ஆனது என்கிட்ட. அவர் சொல்லும் போது, ஐயா நீங்க ஹை அண்ட் பாலிடிக்ஸ், நீங்க பேசுறது அவங்க புரியாத நெளிவாங்க, சொல்ல எழுது போக பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னோம்னா டக்குனு தளபதினு டக்குனு உட்காந்துரும் அப்படின்னாரு. இப்படியே சொன்னாரு. நான் சொன்னேன், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அப்படியான ஒரு இதுவே இடல. தெளிவா கேட்டாங்க. பெண்கள் உட்பட அவங்க ஒரு 200 பேர் பெண்கள் நிர்வாகிகளே வந்திருந்தாங்க. 3000 பேர் அந்த பெரிய மண்டபம். அவ்வளவு பேரும் ரொம்ப அழகா கேட்டாங்க. இன்னும் நான் பேசி முடிச்சுட்டு நானும் ராஜ்மோகன் இறங்கி வரும்போது, மேடை விட்டு இறங்கும் போது 12:30, அங்கிருந்து நாங்க வந்துட்டு காருக்குள்ள போறது எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. வந்து பேசுறாங்க. சும்மா உட்கார, ஐயா செல்ஃபி எடுத்துக்கலாம், அது கிடையாது, பேசுனாங்களே பாலிடிக்ஸ். நான் ரொம்ப மகிழ்ச்சியா நான் வந்தேன். அட பரவாயில்ல, பெரிய அளவுக்கு அரசியல் படுத்துற ஒரு சுமை வந்துட்டு விஜய் கிட்ட இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இல்லை, பரவாயில்ல, ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுதான். கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுதான் எனக்கு வந்துட்டு ஒரு இதெல்லாம் என்னை பாராட்டினாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அதனால அதெல்லாம் கிடையாது. இவங்க ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ் வேற, இவங்க வேற மாதிரி போறாங்க. இவங்க புரியுதுங்களா? ஈஸியா அரசியல் படுத்த முடியும்னு சொல்றீங்க இல்லையா, அது ஏன் விஜய்னால பண்ண முடியாதுன்ற? அவர் படலையே, அவர் முதல்ல ஆகணுங்க. அதாவது லீவ் அஸ் அன் எக்ஸாம்பிள்.
அதான் இங்க ரொம்ப முக்கியம். திருச்சிக்கு போறாரு, திருச்சியை பற்றி வரலாறு பேசுறாரு, திருச்சியினுடைய அரசியல் வரலாற்றை பேசுறாரு, அண்ணா எம்ஜிஆர் குறித்தெல்லாம் பேசுறாரு. இந்த வரலாற்றை படித்துட்டு தானே அவரும் வராரு. ஐயா விஜய் வந்துட்டு நீங்க அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு எடுத்துக்கங்க. அம்பேத்கரை பத்தி ஒரு 3 விடயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதை பேசிட்டு அவர் அந்த திமுக எதிர்ப்பு வந்துடுறாரு. அப்புறம் உங்க திமுரு, உங்களுடைய இதெல்லாம் அகங்காரம், இதெல்லாம் மக்கள் உடைப்பாங்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவரு. புரியுதுங்களா? அப்பவே புரிஞ்ச கதை தான் அது. ஸோ இவர் ஒன்றும் ஒரு ஒரு திறந்த புத்தகமாக தான் இருக்காரு. திருச்சியில் தான் வந்துட்டு அது நடந்துச்சு, திருச்சியில் தான் அது நடந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப ஈஸி டு ரிமெம்பர். அதெல்லாம் ஒரு பெரிய விடயம் இல்லை. அண்ணாவினுடைய அரசியல் என்னது? மக்களிடம் செல் அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்ம அது நான் கொடுத்துட்டு சொன்னது. போயிருக்காரு. அது முதல்ல வந்துட்டு பெரிய சீன புரட்சியாளர் மாவோ அவர் சொன்னது, மாசேத்துக்கு சொன்னது, அதை அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னது பயிலரங்கத்தில் நான் சொன்னேன். அது இவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதான், அறிக்கை உட்பட. அது வேற. மக்களிடையே செல்லுன்னு இல்லை. நீங்கள் எங்கே போய் மக்களிடையே போனீங்க? போனார்ல, சிலரெல்லாம் கூப்பிட்டு பேசினாரியா? இப்போ ஸ்டாலின் போகிற மாதிரியோ, எடப்பாடி போகிற மாதிரியோ, இல்லை குறைஞ்சது கமல் போன மாதிரியோ இறங்கி எங்காவது போகிறாரு? போகலாம். இவரே அப்படிலாம் வச்சுக்காம அவங்களுடைய கூட இருக்கிறவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, விஜய் வந்துட்டு ஒரு பெரிய அதாவது ஒரு பிம்ப கட்டுமானம் தான் பார்க்குறாங்க. விஜய் எளிமையானவரெல்லாம் காட்டிடக்கூடாது, அவர் ஒரு பெரிய ஃபேமஸ் ஃபிகரு, அவரெல்லாம் சாதாரணமாக கீழே இறங்க மாட்டார், காலு தரையில் படாது அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இங்கே விடுங்க, எவ்வளோ பேர் திரண்டிருந்தாங்க வந்துட்டு அந்த பரந்தூரில். ஏன் பரந்தூரில் வந்துட்டு இறங்கி எல்லா மக்களையும் தான் சந்திக்கல? ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் விஜய் மட்டுமே மேடையில் இருக்கணும், மற்றவங்களாம் அதெல்லாம் கிடையாது தெரியுமா? அதுக்கப்புறம் நான் சொல்லி அதை நான் சொன்னேன். அது என்னதுன்னா, உங்களை மட்டுமே காட்டுறது என்னது? கல்ட்டுன்றான். விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறவன் விஜய் ஒரு கல்ட் அப்படின்றான். அதாவது கல்ட்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, சொன்னா அவர் சொன்னா எதை வேணாலும் செய்வாங்களாம், ஆனால் ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா செய்வாங்க. இந்த திருச்சி மீட்டிங்லயே, திருச்சி அரியலூர்லயே வந்து அவர்கள் தொண்டர்கள் செய்த, அந்த ரசிகர்கள் செய்த பல விஷயங்கள் வந்து விமர்சனத்துக்குள்ளாகப்படுது. அந்த NDTV செய்தியாளர் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, விரிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க உடனே அங்க இருக்கக்கூடிய தொண்டர் வந்து அவர் மேல துண்ட போடுறது, அதெல்லாம் பண்ணாங்க. சிலரெல்லாம் வந்து ஐயா நான் அதெல்லாம் சொல்லலையா, விடுங்க. விஜய் ஒரு நடிகரோட ரசிகர்கள், அந்த டெம்பரமெண்ட்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் போச்சு, அவர் இழுத்து போட்டு அது போட்டு நான் பார்த்ததெல்லாம் அதெல்லாம் இல்லையா, எனக்கு அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தார்ல, வர்ற வழியில் 10:30 மணிக்கு நம்மளுக்கு டைம் கொடுத்துருது காவல்துறை. நான் 10:30க்கு அங்கே இருக்கணும். ஸோ 9:45, இன்னும் 45 நிமிஷம் தான். எல்லோரும் என்னுடைய வேண்டுகோளை கேட்டுக்கங்க, நேராக அங்கே வந்துருங்க, வண்டியை விட்டுருங்க அப்படின்னு விஜய் சொல்லலாம்ல. அதில் மைக் இருக்குல்ல. இன்னும் சொல்லப்போனால் அப்படி சொல்லியிருந்தா மைக் அங்கேயே டெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்காத. சொல்லவே இல்லையா விஜய்? இதே மாதிரி இங்கே விக்கிரவாண்டியில் அப்படி திரண்டு வந்துட்டு இருந்தாங்க. விஜய் எடுத்த ஃபோனு, யாரும் வர வேண்டாம் முன்னாடி, நான் தான் இவ்வளோ பெரிய ரேம் போட்டிருக்கேன், நான் வரேன், நான் உங்களோட இருக்கேன், நான் பேசுகிறேன், அதனால் யாரும் முண்டி அடிச்சுட்டு முன்னாடி வராதிங்க, நம்ம மாநாடு நடத்துகிறோம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ரைட்டுங்களா? ரெண்டாவது, விக்கிரவாண்டியில் மாநாட்டிலே வந்துட்டு 10,000 சேர் உடச்சி போட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் உடச்சி போட்டாங்க. இந்த மதுரை மாநாட்டில் 10,000 சேரை உடச்சி போட்டு 20,000 சேரை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கான்ட்ராக்டர் சொல்றான், ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறான். ஏன் விஜய் ஏன் அதை கட்டுப்படுத்தல? விஜய் கூட இருக்கிற சொல்றான், அவங்களாம் ரொம்ப அன்ரோலி மாப் அப்படின்றான், அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். அப்புறம் நீங்க எப்படி கட்சி நடத்துவீங்க? அண்ணான்றிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இப்ப நீங்க சொல்றதே கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல. இப்போ ஒரு பக்கம் வந்து தொண்டர்கள் ஒரு மாப் மென்டாலிட்டியோட இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதே தொண்டர்கள் அரசியல் பயிலறதுக்கு வந்து அவங்களும் அந்த அரசியலை கற்றுக்கொள்றாங்க, ஆர்வமா இருக்காங்க. ரெண்டுமே இருக்குல்ல. ஆக நீங்க உட்கார வச்சு சரியா பேசுறீங்கன்னா அவங்க கேட்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். நான் சொன்னேன் அந்த இதுலயே, நீங்க வந்துட்டு ரொம்ப ஒடுக்கத்தோட இருக்கணும், ஏன்னா எல்லாரும் கேமரா உங்க மேல ஃபோக்கஸ் ஆகும். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எடுத்து பாருங்க, ஃபோக்கஸ் ஆகும். நீங்க எது பண்ணாலும் அது பெருசாக்குவாங்க. ஏன்னா இது ஒரு புதிய கட்சி, இவங்க ரசிகர்கள் இப்போ ஒன்றும் தெரியாதவங்க, இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நீங்களே கட்டுப்பாட்டோட
நடந்து கொள்ளணுன்ற ஒரு விடயத்தை நான் அவங்ககிட்ட சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் அதையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. அதை நான் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கேயும் நிறைய க்ரௌட் இருந்தது, அந்த மண்டபத்தையும் தாண்டி க்ரௌட் இருந்தது. ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கேயுமே எதுவுமே இருக்காதுங்க. உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உயிராய் நினைக்கும் என் கட்சியினுடைய தொண்டர்கள்ன்றீங்க இல்லையா? பேசணும் கேட்க மாட்டாங்களா? ஆனால் இவர் பேசலை. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையுமே ஒரு தலைமை பண்பை விஜய் வெளிப்படுத்தவே இல்லை. இதை கேட்குறவங்க நீங்கள் ஆழ்ந்து விஜயனுடைய ஒரு இடத்துலையும் இந்த செயல்பாடு செய்யலாமா கூடாது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். இருக்கவே இருக்காது. ஆனால் அரசியலை நீங்கள் நேர்த்தியாக முன்னெடுத்தீங்கன்னா நிச்சயமாக கேட்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு ஷோவில் வந்துட்டு எடுத்தாந்து போட்டு பெருசாக அதை பண்ணிட்டு தியேட்டரில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அரசியல் எடுக்கிறீங்க, இது எவ்வளோ தர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோம்னா செய்வாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த அரசியல் முக்கியத்துவம் அவருக்கே தெரியாது. அவர் எப்படி பேசுவார்? நாம் எப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கோம். ஒரு பக்கம் இந்திய ஒன்றிய அரசு கொடுக்குற அழுத்தம், இன்னொரு பக்கம் இந்த திராவிட ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஊழல் ஆட்சி. இப்படிப்பட்ட நிலையில் நாம் வந்துட்டு ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்று சக்தியை மக்கள் உற்று கவனிப்பாங்க. நம்ம எவ்வளோ பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் தெரியவே இல்லையா அவருக்கு? எழுதியும் கொடுக்கல, யாரும் சொல்லலையே. சிங்கம், வீரம், இதெல்லாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. பழைய புதிய எதிர்கட்சிகள் அப்படின்னு ஸ்டாலின் தன்னுடைய தொண்டர்கள் எழுதிய கடிதத்துல குறிப்பிட்டு சொன்னதை வந்து அது எங்களை தான் சொன்னாரு, அது அது 100% அதான் இவங்கள தான் சொல்றாரு. ஆமா, எதிரிதான். அதில் என்ன இருக்குது? ரெகக்னைஸ் எடுத்துக்கிறாங்கல்ல. ஏங்க அது எடுத்து அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதனால என்ன ஆகிட போகுது? இவர் என்ன சொல்றாரு? திமுகவை அரசியல் எதிரின்னு தானே சொல்றாரு. அப்போ அவங்க திரும்பி சொல்ல மாட்டாங்களா சார்? நாளைக்கு யார் எதிரி யார் நண்பன்றது தேர்தலுக்கு முன்னாடி தெரிய வந்துடும்னு வச்சுக்கோங்க. எல்லாம் பிளண்டாக போக போகுது விஷயம். விஜய்க்கு என்ன தெரியல, இந்த அரசியலுடைய தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆழம் தெரியல அவருக்கு. பேசட்டும். நீ தானே சொன்ன எதிரிட்டு. திமுக அரசனுடைய செயலின்மையோ திறமையின்மையோ அதெல்லாம் நீ சொல்லலை. அரசியல் எதிரின்ற திமுகவை சீமான் அதான் திருப்பி கேட்டது. கொள்கை வேற, அரசியல் வேறையா? இப்போ திமுகனுடைய கொள்கையை நீ ஏத்துக்கிறியா? அரசியல் மட்டும் எதிர்க்கிறியா? பிஜேபியினுடைய கொள்கையை மட்டும் தான் எதிர்க்கிறியா? பிஜேபியுடைய அரசியலை எதிர்க்கிறியா? அரசியல் வேறு, கொள்கை வேறு, எனக்கு விளக்கு அப்படின்னாரு. சொல்ல வேண்டியதுதானே. இல்ல, அவங்க தான் சீமான கண்டுக்கிறதே இல்லையே. ஏங்க இதெல்லாம் தமாஷுங்க. அதே தானே திமுக செய்யுது. சீமானை நாங்கள் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. அதே தானே விஜய் வந்து ஒரு பொருட்டா எடுத்ததில்ல திமுகல. நீ தானே போயிட்டு தேடுற. ஸ்டாலின் உங்களை குறிப்பிடவே இல்லை. ஆனால் எங்களுதான் அப்படின்னு. அதனால ரெண்டும் கொண்டு தான் இதெல்லாம். சும்மா பெரியாரை வந்துட்டு சீமான் கடுமையாக பேசும்போது நான் பேசுகிறேன், 2-3 வீடியோக்களை பதிவு பண்ணுறேன், அப்பொழுதே போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உடனடியாக வெங்கட்ராமனுக்கு அனுப்பி அதை கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் எதிர்த்தே சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் என்னுடைய கொள்கை வழிகாட்டி பெரியாருன்றாரு. உன் கொள்கை வழிகாட்டி இல்லை, அவரை எவ்வளோ தப்பாக சித்தரிக்கிறாரு. அதை எதிர்த்து நீ பேசணுமா இல்லையா? ஏன் பேசல? ஏன்னா உனக்கு எழுதி கொடுக்குறவன் உன்னோடையும் ஃப்ரெண்டு, அவனுக்கும் ஃப்ரெண்டு, இவ்வளோதான். ஜான் ஆரோக்கியசாமி சொல்றீங்க. வேற என்ன இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்க எல்லா விவரம் தெரியுதுல்ல. நம்ம மூத்த பத்திரிகையாளர் நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, தெரியாது எனக்கு. இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் இருவரும் சேர்ந்து களமாட போறாங்க தேர்தல் அப்படின்றதான. ஐயா, அதான் அவங்க பிச்சுக்கிட்டு போயிட்டு எதிர் திசையில் நின்ட்டாங்களா? அப்புறம் நீ யார் தீர்மானிக்கிறது? அப்ப தாவேக தீர்மானிக்காதா? அப்ப நீங்க ஒன்று சொல்லுங்க, ஜான் ஆரோக்கியசாமி வந்துட்டு கட்சியினுடைய துணைத் தலைவர் போட்டுரு சரிதானே? அப்போ அவர் நிர்ணயிக்கலாம், அவர் சொல்லலாம். அதனால அதெல்லாம் கிடையாது, சும்மா. இல்ல, இன்னும் 90 நாட்கள் 16 நாட்கள் பிரச்சாரம் இருக்கு. 16 நாட்கள் பிரச்சாரம் பண்ண போறாரு. அது 16 நாட்களை 90 நாட்கள் 16 நாட்கள் பிரச்சாரம். அந்த 90 நாட்கள்ல வந்து மீடியால வெளிச்சம், விஜய் குறித்து இப்ப நம்ம பேசுவது போல வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தானே. இல்லை, நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைதான். விஜய்க்கு அதீத வெளிச்சம் கிடைக்குது, அதீத வெளிச்சம் தரணுன்ற ஏற்பாடு நடக்குது, அதுவும் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? இல்லாட்டி அன்பின் மழையில் நனைந்து கொண்டே வரார், மிதந்து கொண்டே வரார்லாம் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தானே தெரியும். தெரியுமா தெரியாதா? நீ விஜய் பயந்துட்டு வந்தார? அசோக்கும் பத்திரிகை, நீங்களும் பத்திரிக்கையாளர், நானும் பத்திரிக்கையாளர். சொல்லுங்க, பயந்துட்டு வந்தார் அவரு? நான் தெளிவாக சொல்றேன். முன்னாடி வண்டி ஓட்டுறதுன்னா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கலான் இருக்கேன். இவ்வளவுதான். வெளிச்சம்லாம் நல்லா கிடைக்கும். வெளிச்சத்தினுடைய ஆபத்து என்னன்னா, உங்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கும், உங்களுடைய குறைகளுக்கும் வெளிச்சம் கிடைக்கும். விஜய் பி அவேர் ஆஃப் இட். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
நான் பேசுறேன், என் பேச்சு என்னுடைய திறனையும் அறிவையும் வெளிப்படுத்தலாம், என்னையும் தானே வெளிப்படுத்தும். அப்போ எவ்வளோ முழுமையாக நான் இருக்கணும். அதே தான் அவருக்கும். ஏன் உன் ரசிகர்களை கட்டுப்படுத்தலை, ஏன் ஆழ்ந்த அரசியல் பேசலை, எனக்கு தெரியாது. அதில் வரவே இல்லை. நீங்கள் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? நல்லது தான் பண்ணுவேன். என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்ட்டீங்க. கல்வி, மின்சாரம், இப்போ அது அடுத்தபடியா இங்கேயாவது நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு. அது நல்லது, உன்னால நல்லதே பண்ண முடியாது, சொல்ல என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவோன்றத சொல்லு அப்படின்னா உடனே நாங்கள் வந்தால் இதுலலாம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஸோ இப்படி கேட்டு 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 அவர் தன்னை இது பண்ணிக்கிட்டு பேசுவார். அவ்வளோதான். அது யாருக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறானோ அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அங்கேயும் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. அடுத்தபடியாக தான் அரசியல் தளத்தில் ஆவார். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.